கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 21/9/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலக்கி வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக முடியும். நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. என் தேவனுடைய கிருபை அப்பா இவரை சூழ்ந்து கொண்டு செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் ஜெயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். வெற்றியானது இவருடைய வாழ்க்கையில என்றைக்கும் இருக்கும்படி நீ செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக. சங்கீதம் 118:6 கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரை எப்பொழுதும் தைரியத்தை இவருக்கு நீர் கொடுத்து ஆண்டவரை நீர் இவரோடு இருந்து ஆசீர்வாதங்க, இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 21/9/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தை உம்முடைய நன்மை நாளை நீர் திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானமும் சந்தோஷம் விடுதலையும் தேசத்தில் இருப்பதாக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.